தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் ஏக்கம், விருப்பம், தாகம் எப்படி இருக்கிறது? எதுவாக இருக்கிறது? எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும். ஆண்டவர் யார் ஒருவரையும் இழந்து விட வேண்டும் என்று விரும்பவில்லை. எல்லோரையும் ஆண்டவர் நேசிக்கக்கூடியவராயிருக்கிறார். எல்லோரையும் அதிகமாக தன்னுடைய இதயத்துக்கு நெருக்கமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் அவர் எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையை அறிந்து உணர வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மை மீட்பு ஆண்டவர் பால், ஆண்டவரை நினைப்பதிலே, ஆண்டவரை பற்றி சிந்திப்பதிலே, ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதிலே, ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புவதிலே, அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுப்பதிலே அடங்கி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் மீட்பு பெறுகிறார்கள். யாரெல்லாம் மீட்பு, நம்பிக்கை, உண்மை என உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் உண்மையை கண்டு கொள்ளுகிறார்கள். அதுதான் உண்மை என்பது அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவே உண்மையுள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஏக்கம், தாகமெல்லாம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற மீட்பின் வழியை எனக்கு கற்றுத்தருவீராக. உம்மீது எப்படி இன்னும் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்து உதவுவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.